பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவே எனக்கு கொடுத்த சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். தினந்தோறும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து இருக்கணும். நம்ம சோர்ந்திருந்தா அவர் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனா ஒரு நீதிமான், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின நீதிமான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அதாவது உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் தெரியுமா? 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் பனை போல செழித்து வளருவான். அவனுடைய வாழ்க்கையில செழிப்பும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, உன் வாழ்க்கையில நீ வறுமை இருக்காது, குறைவு இருக்காது, செழிப்பு இருக்கும். அது மாத்திர நீ வளருவ. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்களை தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார் என்று. பனைமரம் பார்த்துருக்கீங்களா? எங்க ஊரு நாலுமாடி கிராமத்துல நிறைய பனைமரங்கள் இருக்கிறது. நான் சின்ன வயசுல நேரே பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த பனைமரம் இருக்குதே, அது செழித்து வளரும். அது தேரிக்காடுன்னு சொல்லுவோம். அதிகம் தண்ணி வசதியே இருக்காது, அதுல கூட அப்படி செழிப்பா வளர்ந்து நிற்கும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. பனைமரம் வளர்ந்துட்டா அது ஈஸியா வீழ்த்தி விட முடியாது. நான் பார்த்துட்டு செம